நான் அதை வாங்கி கொண்டு, வாருங்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணுவோம் என்று கூறி என் கணவரும் குழந்தைகளும் நானும் ஒன்றாக அமர்ந்து உண்ணுவோம். அவர் எப்போது உணவு வாங்கி வந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்துதான் உண்ணுவோம். சில சமயம் நானும் குழந்தைகளும் ஆசைப்பட்டு உணவு வாங்கி கேட்போம். என் கணவர் மீது அளவு கடந்த பாசமும் நம்பிக்கையும் வைத்திருந்தேன். அவர் எந்த காகிதத்தை என் முன் நீட்டினாலும் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போட்டு விடுவேன். அந்த அளவுக்கு உண்மையாக இருந்தேன். எனக்கென்றோ என் பிள்ளைகளுக்கென்றோ எதுவும் நான் சேர்த்து வைக்கவில்லை. அவரை ஏமாற்றும் எண்ணமோ துரோகிக்கும் எண்ணமோ எனக்கு சிறிதளவும் இல்லை. அவர் எனக்கு என்ன பொருள் வாங்கி தந்தாலும் என் பெற்றோரிடம் கூறி மகிழ்ச்சி கொள்வேன். நான் இதுவரை எனக்கென்று யாரிடமும் கடன் வாங்கியதில்லை. பூ வாங்குங்க, அப்புறம் காசு தாங்க என்று கூறுவார்கள். நான் காசு இருக்கும்போது வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறி வாங்க மறுத்து விடுவேன். பூ, ஆடை, பொருள், உணவு எதுவாக இருந்தாலும் அவர்தான் எனக்கு வாங்கி தருவார். என் சொந்த ஊருக்கு கூட தனியாக பேருந்து ஏறி செல்ல தெரியாது. அவர் கூட்டி சென்றால்தான் எங்கும் செல்வேன். எனக்கு என் கணவர் இருக்கிறார், எனக்கு வேறு என்ன பார்க்க வேண்டும், அவர்தான் நன்றாக பார்த்து கொள்கிறாரே என்று அவர் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையால் கொஞ்சம் கர்வமாக இருந்து விட்டேன். ஆனால் அவர் என் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு நடந்து விட்டார். அவர் எங்களுக்கு வாங்கி தந்த அனைத்தையும் என் பெற்றோர்கள், சகோதரர்கள், அவரின் பெற்றோர்கள், அவரின் உறவினர்கள், அவர் வேலை பார்க்கும் இடத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், சுற்றி உள்ளவர்கள் அனைவரிடமும் சென்று அவதூறாக கூறியிருக்கிறார். கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். நாங்கள் ஒவ்வொன்றாக வாங்கி கேட்டு துன்புறுத்துகிறோம் என்று கூறியிருக்கிறார். அவர் மேல் எந்த தவறும் இல்லாதது போல் நடித்து கூறியிருக்கிறார். எங்களுக்குள் சிறு சிறு சண்டைகள் வரும். அப்போது அவர் என்னை அவதூறாக பேசுவார். அதை பற்றி நான் யாரிடமும் கூறாமல் மனதில் போட்டு மூடிவிடுவேன். என் பெற்றோரை பார்க்க செல்லும் போதெல்லாம் எந்த ஒரு கவலையும் என் முகத்தில் தெரியாதபடி முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொள்வேன். நான் வேதனைப்படுவது தெரிந்தால் அவர்கள் வேதனைப்பட்டு விடுவார்களே என்று மறைத்து விடுவேன். அவர் என்னை பேசிய வார்த்தையை மறைத்து நான் தான் அவரை பேசினேன் என்று அனைவரிடமும் கூறி என் மீது பழியை சுமத்தி விட்டார். என் பெற்றோர்களிடமும் சகோதரர்களிடம் சென்று என்னை பற்றியும் என் குழந்தைகளை பற்றியும் இழிவாக பேசியிருக்கிறார். ஆனால் அவர்கள் அதை என்னிடம் கூறாமல் வெளியாட்களிடம் கூறி ஒருவருக்கொருவர் பேசி சிரித்திருக்கிறார்கள். இது தெரியாமல் நான் விடுமுறை தோறும் என் பெற்றோர் வீட்டிற்கு சென்று வந்திருக்கிறேன்.